ஸோ நண்பா, நான் இன்றைக்கி வந்து லட்டு பண்ண போகிறேன். ஸோ லட்டு சூப்பராக பண்ண போகிறேன் நண்பா. வெரி சிம்பிளாக. அது பாருங்கள், இந்த வாட்டர் கன்னில் தான் நான் ஊற்றி பண்ண போகிறேன். இந்த வாட்டர் கன்னில் நான் பாருங்கள் ஹோல்ஸ் சின்ன சின்னதாக பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட இந்த பிளாஸ்டிக் கவர் அது மாதிரி இருந்தாலும் ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், இதில் தான் நான் ஊற்றி பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்க்குற மாதிரி எனக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் ஒரு லைக்கை ஒன்று போட்டுருக்கேன் நண்பா. ஸோ லட்டு சூப்பராக பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன் நண்பா. 250 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓகே நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, இது எவ்வளோ இது இருக்குன்னு. ஸோ இதில் குப்பை. ஸோ இதை பண்ணிடுவேன் தான். ஸோ நண்பா, இப்போ நான் இதில் வந்து இதை ஆட் பண்ணுறேன். தண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 250 இது போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தந்தாப்பில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 200 ml இல்லை 150 போட்டுக்கிறேன். ஸோ நல்லா இது பண்ணணும். ஓகே. ஸோ நல்லா இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். கப்புள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உங்கள்கிட்ட விக்ஸ் இருந்தால் விக்ஸில் அடிச்சுக்கோங்க. அந்த விக்ஸ் இருக்குது, அந்த பெருசாக தான் இருக்குது. சின்னது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்பூன்லேயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி கை போட்டு கைக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ நண்பா, நான் கொஞ்சம் இதில் சோடா மாவும் போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா. நண்பா போட்டேன். அவ்வளோ போட்டுங்க, ஜாஸ்தி தேவையில்லை. அப்போ தான் அந்த உப்பிட்டு வரும். அதனால் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ நண்பா, இப்போ நான் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடாயை ஊற்றியாச்சு. ஸோ ஓகே மக்கா. ஓகே நண்பா, இப்போ கடாயை ஊற்றியாச்சு. ஸோ நல்லா சூடாகும். ஃப்ளைம் பண்ணிட்டா சூடானதுக்கப்புறம் 10 செகண்டில் போட்டு உடனே எடுத்துடணும், இல்லாட்டி ரொம்ப ஹார்டாகிடும். ஓகேவா? ஸோ நண்பா, இந்த வாட்டர் கன்னில் தான் பண்ண போகிறோம். ஊற்றுறோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் இதில் பண்ணுறேன்னா இதில் கரெக்டாக வருதா பார்த்துட்டு ஸோ கொஞ்சோண்டு நான் ஊற்றிட்டு டெஸ்ட்டு பார்க்குறோம். ஓகே நண்பா. ஸோ நண்பா, சூடாக இதுதான் பார்க்குறேன். ஸோ சூடாக வச்சு தண்ணி தேய்ச்சி விட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள். ஸோ இதில் புரியிறேன். பொட்டச்சோறு 10 செகண்டில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வாட்டர் கன்னிலே பண்ணுங்கள், அழகாக வருது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் கன்னில் ஓட்ட பண்ணிட்டேன். ஓகே மக்கா. உடனே எடுத்துக்கணும், இல்லாட்டி ஒரு 10-15 செகண்டில் எடுத்துக்கணும், இல்லாட்டி ரொம்ப ஹார்டாகிடும். நீங்கள்
இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க. வாட்டர் கன்னில் வச்சு வாட்டர் கன்னிலையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. பாருங்கள், இதை உடச்சி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. திருப்பி விட்டுறேன். இல்லாட்டி மேலால் இதாகாது. எனக்கு நண்பா வருமா? ஸோ லைட் வேணுமா ஆஃப் பண்ணிடுறேன். அதுதான் போதும். ஸோ இன்னும் ஒரு வாட்டி ரொம்ப ஹார்டாகிடும். வருமா? ஹார்டாகிடும். ஸோ எடுத்துகிறவனு தான். ஒரு மணி ஆயிடுச்சு. ரொம்ப விட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும், காரசா மாதிரி ஆகிடும். அப்புறம் அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கவர் இல்லை, இல்லாட்டி நீங்கள் கவரில் கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் இருக்கும் கவரில் பண்ணிங்கன்னா. பாருங்க, இது ஓகே ஆச்சு. நண்பா இன்னும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நண்பா அதே மாதிரி அதுவும் போட்டுக்கிறேன். ஒன்று எடுத்துக்கணும், ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ இந்த சைடு அப்படியே திருப்பி எடுத்துக்கணும். எடுத்துடலாம். ஸோ உடனே எடுத்துடணும். ஒரு 10-15 செகண்ட்லாம் எடுத்துடணும். இல்லாட்டி ரொம்ப இதாகிடும், கருகிடும். அப்புறம் ஓகே நண்பர்களே, ஸோ அதே மாதிரி போட்டுனாதே பாருங்க.
அப்படியே திருப்பி விட்டுடலாம். ஸோ அதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம. ஸோ நண்பா, இப்போ நான் வந்து சர்க்கரை இப்படியே போடுறேன். பாவு நீங்கள் போடணுமா பாவு போட்டுங்க, நான் இப்படி போடுறேன். நல்லா பிணைஞ்சிங்கன்னா இதாயிரும். ஸோ நண்பா, ஸோ கண்டினியூ பாருங்கள். இப்படியும் சர்க்கரை போட்டு பண்ணலாம். அப்புறம் லைட்டாக நான் சர்க்கரை பாவு பண்ணி லைட்டாக மேலே ஊற்றுவேன். அதுவும் கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா, இப்போ சர்க்கரை பாவு லைட்டாக பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே நான் அதிலே சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ லைட்டாக அப்படியே பண்ணி அதில் ஊற்றிடுவேன். சர்க்கரை பாவு இதில் ரெடி பண்ணுறேன் நம்ம. பாருங்கள், இப்போது இதில் வேணுமா நீங்கள் வந்து இது வேணுமா போட்டுங்க, கடமண் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி சேர்க்கல, நீங்கள் வேணுமா ஆட் பண்ணிங்க. நான் பாதாம் ஆட் பண்ணுவேன் லட்டுவில். பதம் ஒரு கம்பி தான் வந்தால் போதும். ஓகே நண்டு. ஸோ இதான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்படியே போட்டுருவேன் தான் முடிஞ்சிடுச்சு. ஸோ நண்பா, இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சுகர் பவுன் போட்டாச்சு. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுகர் சிரப்பு 40 ml போட்டிருக்கேன். 30 வந்து இது போட்டிருக்கேன், 10 வந்து சுகர் பவு போட்டிருக்கேன். ஓகே நண்பா. ஸோ ஒரு 40 போட்டிருக்கேன். நீங்கள் சுகர் ஜாஸ்தி வேணும்னா அது போட்டுங்க. சரிதான், நல்லா அருமையாக இருக்குது லட்டு. அது கொஞ்சம் வாயில் போட்டு டேஸ்ட்டு பார்த்தேன், செம்மையாக இருக்குது நண்பா. அவ்வளோதான், இன்னும் பிடிச்சிட வேணும் தான். அப்படியே பிடிச்சி உருட்டி போட வேணும் தான். வருங்க, நீங்கள் இதில் மிக்சியில் கூட அடித்து கூட நீங்கள் தனியாக பண்ணி போட்டுக்கலாம். வருங்க, செம்மையாக இருக்குது. மாஷா அல்லாஹ். ஸோ ஒன்றா நான் பண்ணி வைக்கிறேன் நண்பா. ஸோ நண்பா வருங்க. ஸோ அதே மாதிரி இங்கே சவுதியில் இருக்கிறவங்களுக்கு, சவுதியில் தாய்ஃபில் யாரும் ஸ்வீட்டு எதுவும் பண்ணணுன்னா சொல்லுங்கள், எந்த ஸ்வீட்டுன்னா நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே நண்பா. ஸோ லட்டு பாருங்கள் அருமையாக வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் மிக்சியில் நான் அடிச்சிடுறேன். மிக்சியில் அடித்து உங்களுக்கு காமிச்சிடுறேன், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா.
ஸோ என்னோட சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க விடுங்க நண்பா. ஷேர் பண்ணாமல் ஒரு லைக்கை ஒன்று போட்டுங்க, ஷேருக்கு சமம் நண்பா. ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா இப்போ கொஞ்சம் மிக்சிலையும் போட்டு பண்ணுறேன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா இது மாதிரி பண்ணி கூட சாப்பிடுங்க. ஸோ கண்டினியூவாக பாருங்கள், நான் மிக்சியில் அடிச்சிடுறேன். பாருங்க நண்பா. கொஞ்சம் கொலஸ் அவ்வளோதான் நண்பா, போதும். பாருங்க நண்பா, வேறு லெவலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இதையும் உருட்டிடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்ட் ஆகிடுச்சு. இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஆயில் மாதிரி ஊட்டினீங்கன்னா கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ ஆயில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எதுவும் சின்ன கூட பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசு கூட வேண்டாம். ஸோ இதான் நண்பா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். எவ்வளோ ஆயில் பாருங்கள், இது மிதக்குது ஆயில். ஸோ இதான் நண்பா லட்டு, வெரி சிம்பிள். ஸோ இது தோல் எடுத்தது. ஸோ நண்பா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சாப்பிட்டு பார்த்து தான் நான் டேஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை. ஸோ நண்பா இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நண்பா. ஸோ பாருங்கள் கண்டினியூவாக. இந்த லட்டு ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ இதை எடுத்து இதில் வச்சுட்டு, இது வந்து மிக்சியில் அடித்தது, எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, வேறு லெவலாக இருக்கும் நண்பா. டேஸ்ட்டு பார்க்குறேன். அருமையாக ஸ்வீட்டாக கரெக்டாக கிளம்பு, செம்ம லெவலாக இருக்குது. இல்லை நீங்கள் கிஸ்மிஸ் கூட போட்டுக்கலாம் மேலே, இல்லை அதுக்குள்ளேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ், திராட்சை, பாதம், கேசரி, முந்திரிலாம் போட்டுக்கலாம். வேறு லெவலாக இருக்குது நம்ம. ஸோ இதுவும் பார்க்குறோம், இது கையில் பிணைஞ்சது ரொம்ப. இதான் டேஸ்ட் பார்த்துறோம். செம்மையாக இருக்கு நண்பா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. வேலை வச்சுட்டு சொல்ல முடியல, சாரி. ஸோ என்னோடய இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், என்னென்ன மிக்ஸ் பண்ணேன்னு சொல்லி. வெரி சிம்பிள், லட்டு செய்கிறது வெரி சிம்பிள். ஓகே நண்பா, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என்னோடய வீடியோலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சமம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், லாஸ்ட்டாக மூமெண்ட்டில் காமிச்சிடுறேன். செம்ம டக்கராக இருக்குது, வேறு லெவலில் இருக்கும் நண்பா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.